6.2ல தேர்ட் சமமாக to a man standing outside his house. ஒரு மேன் வந்து வீட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்காரு. த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன்னா கீழேருந்து நம்ம அவர் நின்றுட்டுருக்கிற இடத்துலேருந்து மேல் நோக்கி பார்க்குறாரு. டாப் அண்ட் பாட்டம், ஒரு விண்டோவோட டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாரு. 60 டிகிரி ஆங்கிளும் 45 டிகிரி ஆங்கிளும் பார்க்குறாரு. இஃப் த ஹைட் ஆஃப் மேன், அந்த மேனோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர். அண்ட் இஃப் ஹீ இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால், அவர் வந்து அந்த வால்லேருந்து எவ்வளோ மீட்டர் தள்ளி இருக்கிறாருன்னா 5 மீட்டர் தள்ளி நிற்கிறாரு. அப்போ அந்த ஹைட்டு, விண்டோவோட ஹைட் எவ்வளோவா இருக்கும், என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இதான் உங்கள் கொஸ்டினோட மீனிங். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சொல்யூஷன் போடுங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு பிக்சர் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் அந்த வால், இதுதான் இந்த வால். இங்கே தான் உங்களுக்கு அந்த விண்டோ இருக்குது. புரியுதுங்களா? இதோட டாப்பையும் இதோட பாட்டம் தான் இங்கே இருக்கிறவர் பார்க்குறாரு. இங்கே வந்து அவர் 180 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கிறாரு. அப்போ இங்கே எழுதிக்கோங்க. இது வந்து ஏபின்னு எழுதிக்கோங்க. இங்கே வந்து சிடி, இந்த டாப்பும் பாட்டமும் இன்னும் கொஞ்சம் வேணால் பெருசாக போட்டுக்கலாம். இது வந்து சி, இது டின்னு எழுதிக்கோங்க. அந்த விண்டோவோட டாப் அண்ட் பாட்டம். இங்கே இந்த பர்சன் நிற்கிறாரு. இந்த பர்சன் வந்து இந்த விண்டோவோட பாட்டமையும் இந்த விண்டோவோட டாப்பையும் பார்க்குறாரு. அது வந்து பாட்டம் பார்க்குறப்ப 45 டிகிரி ஆங்கிள், அதே டாப் பார்க்குறப்ப 60 டிகிரி ஆங்கிள். புரியுதுங்களா? இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா எதுக்கு என்னென்ன நேம் வச்சுருக்கோன்னு பாருங்கள். இப்போ லெட், அந்த ஏன்றவங்க தான் மேன், அதை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. லெட் ஏ பி மேன்னு கொஞ்சம் சிம்பிளாக எழுதிக்கிறதா இருந்தால் நீங்கள் எழுதிக்கலாம். லெட் சிடி, சிடின்றது உங்களுக்கு விண்டோ. புரியுதுங்களா? எழுதிட்டு இப்போ ட்ரையாங்கிள், இப்போ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்துக்க போகிறீங்க? ஏ. இப்போ ஏசிபின்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க. ட்ரையாங்கிள் இல்லைனா ஏசிபி இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு டிகிரி எதில் இருக்குது? பிஏசி. ரெண்டில் ஏல தானே உங்களுக்கு டிகிரி இருக்குது. பிஏசி போட்டுட்டு நம்மளுக்கு இப்போ இன்னொன்று எழுத மறந்துட்டோம் பாருங்கள். அவர் வந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறாரு. எவ்வளோன்னா 5 மீட்டர் தள்ளி, 5 மீட்டர் தள்ளி இருக்கிறாரு. அதே எழுதிக்கோங்க. இப்போ பிஏசி. இப்போ டர்ன் 45 டிகிரி. டர்ன் 45 டிகிரியில் இது பிசி பை ஏபி. இப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து பிசி, அட்ஜசன்ட் வந்து உங்களுக்கு ஏபி. இப்போ டர்ன் 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1. பிசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. இதே ஏபியோட வேல்யூ 5ன்னு தெரியும். ஸோ இதை க்ராஸாக மல்டிபிள் பண்ணுங்கள். 1 5 is 5. இதை 5ஓட 1 மல்டிபிள் பண்ணுங்கள். 5 1 5 தான். அப்போ பிசி. அப்போ பிசி வந்து 5 மீட்டர். பிசி 5 மீட்டர் போட்டுட்டிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதில் அடுத்த நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து இதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏடிபி. எங்கே இருக்குது ஏடிபி பாருங்கள்? ஏடிபி. இந்த ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் டிஏபி, ஆங்கிள் டிஏபி எடுத்துக்கணும். ஏன்னா ஏல தான் ஆங்கிள் இருந்தது. அப்போ டர்ன் 60 டிகிரி. டர்ன் 60 டிகிரிக்கு உங்களுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் எங்கே இருக்குது? பிடி இங்கே பாருங்கள். ஆப்போசிட் வந்து இதுதான் ஆப்போசிட் ஃபுல்லாகவே. ஏன்னா நம்மளுக்கு 60 டிகிரி கவர் ஆகுதில்ல, அப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆகும். அப்போ பிடி பை இது ஏபி. இப்போ பிடி பை ஏபி எழுதுங்க. இப்போ டர்ன் 60யோட வேல்யூ √3. இப்போ பிடிக்கு வந்து எப்படி இப்போ பிரிக்கலாம்? பிசி ப்ளஸ் சிடின்னு பிரிக்கலாம். ஏன்னா நடுவில் விண்டோ இருந்தது. அப்போ இந்த பிடி எங்கே பாருங்கள்? பிசி ப்ளஸ் சிடின்னு பிரிக்கலாம். பிசி ப்ளஸ் சிடி. ஸோ இதை பிசி ப்ளஸ் சிடின்னு எழுதிக்கோங்க. இப்போ ஏபியோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருந்தோம் 5. ஸோ இந்த 5 வந்து √3 கிட்ட கொண்டு போங்க. 5√3ன்னு இருக்கும். பிசியோட வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே அது எழுதிக்கலாம். பிசியோட வேல்யூ 5ன்னு. இப்போ சிடி நம்மளுக்கு வேணும். ஸோ சிடி அப்படியே வச்சுட்டு இந்த 5ஐ ஈக்குவலுக்கு அப்புறம் கொண்டு போங்க. 5√3 - 5ன்னு இருக்கும். இப்போ இதில் வந்து காமனாக எதை எடுக்கலாம்? 5ஐ காமனாக எடுக்கலாம். அப்போ √3 - 1ன்னு வரும். ஈக்குவல் டு சிடி. இப்போ √3யோட வேல்யூ உங்களுக்கு அங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க. 1.732 - 1 ஈக்குவல் டு சிடி.
இப்போ ஒன்றுன்றது ஹோல் நம்பர். ஸோ ஒன்லேருந்து ஒன்றை சப் பண்ணுங்க, உங்களுக்கு அங்கே 0 ஆயிரும். 0.732ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு சரி. இப்போ நேர எடுத்து எழுதுங்க. மல்டிபிள் பண்ணிவிட்டு நேர எடுத்து எழுதலாம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3.660ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ சிடியோட வேல்யூ 3.66 உங்களுக்கு மீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் விண்டோ. என்னது? இதுதான் உங்களுக்கு என்னது? ஹைட் ஆஃப் விண்டோ. அங்கே பர்சனோட ஹைட்டு தேவையில்லை, அது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் விண்டோ மட்டும்தான், அதனால் நம்மளுக்கு அது கண்டுபிடிச்சா போதும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம்மு உங்களுக்கு 5.1ல் 6th சம். இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. K if the area of a quadrilateral is 28 square units. அப்போ whose vertexes -4 -2 அப்புறம் -3, K அப்புறம் 3, -2 அடுத்தது 2, 3. இந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்க ஏரியா கொடுத்துட்டாங்க. கொடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சமமாக. இப்போ வேல்யூ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இங்கே இருக்கிற கேவோட வேல்யூ கேட்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஏரியாவே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கிராஃப் மாரி வரைஞ்சி ஃபார்ம் பண்ணி ஏபிசிடி ஆன்டி கிளாக் வைஸில் நோட் பண்ணி அப்புறம் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க ஏரியா கொடுத்துட்டு இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸுக்கு கேட்குறாங்க. ஸோ இது எப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதில் x1 y1ன்றதை எழுதிக்கோங்க. இப்போ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்குவோமாம்மா. இப்போ -4 -2 பாயிண்ட்ஸ் எழுதுகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஒரு மைனஸை விட்டுட்டிங்க அப்படின்னா சம் ஃபுல்லாக உங்களுக்கு ராங்காக போயிடும். -3, இது கே. அடுத்தது 3, -2 அடுத்தது 2, 3. இதில் x1 இது y1, x2 இது y2, x3 y3, x4 y4. இப்போ நீங்கள் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர்னு எழுதுங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வந்து 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இது நீங்கள் ஃபார்முலா எழுதுங்க. ஏரியா குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா ஆஃப் x1 y1, x2 y2, x3 y3. இது எப்படி போகிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்படி மென்ஷன் பண்ணுங்கள். 4 பாயிண்ட்ஸ் இருக்கனால x4 y4 வரைக்கும் வரும். அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிச்சிங்களோ அது லாஸ்ட்டில் ஒன்று முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஈக்குவல் டு 28ன்னு போட்டுக்கோங்க. அந்த ஏரியாவோட வேல்யூவை போட்டுகிட்டே வாங்க. இப்போ அதோடய பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். -4 -2 -3 இங்கே கே, அப்புறம் 3, அப்புறம் -2, அப்புறம் 2 இங்கே 3. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இங்கே லாஸ்ட்லேயும் ஒன்று முடித்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ ஈக்குவல் டு 28. இந்த 1/2 ஈக்குவலுக்கு அப்புறம் அப்படியே ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ அதை ரெசிப்ரோக்கலாக கொண்டு போகணும். -4 -2. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, அது வேணால் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். இல்லை எனக்கு அதெல்லாம் எழுதுறதுக்கு முடியலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த சம் அப்படி போடுங்க. இப்போ -3 இது கே, அடுத்து 3 -2 2 3 -4 -2 இங்கே எழுதிட்டு இந்த 1/2 அப்படியே ரெசிப்ரோக்கலாக வந்ததுன்னா 2/1ன்னு ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த கிராஸில் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த கிராஸில் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். -4 × k -4k. அங்கே என்ன சைன் வருதோ அதே போடுங்க. மைனஸ் காமிச்சதுன்னா மைனஸ் போடுங்க. மைனஸ் இப்போ பாருங்கள், மைனஸ் என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ்ஸு. அப்போ 3 2s are 6. அடுத்தது 3 3s are என்ன உங்களுக்கு 9. அடுத்தது 2 2s are 4. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ -4. அப்புறம் நடுவில் வந்து சென்ட்ரு வந்து மைனஸ் வந்துடணும். அடுத்தது நீங்கள் பண்ண போகிறதுக்கு முன்னாடி, இது பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் மைனஸ் போடணும். போட்டுட்டு இப்போ பண்ணுங்கள். 2 3s are என்ன 6, மைனஸ் +6. அடுத்தது 3k. அடுத்தது 2 2s are -4.
அடுத்தது 3 4s are -12. இங்கே க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ 2 × 28 வந்து எவ்வளோ? 2 8s are 16. பேலன்ஸ் 1 56ன்னு வருது. புரியுதுங்களா? இப்போ இது வந்து கேவோடு இருக்குது, ஸோ ஆட் பண்ண முடியாது. இப்போ இதை நம்பரை வந்து இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு, ஸோ ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ வருது? 15 - 4. அதே மாதிரி இங்கே 6, இதுவும் கேவோடு ஆட் பண்ண முடியாது, 3க்கு அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து ரெண்டுமே மைனஸ், ஸோ அதனால் ஆட் பண்ணி மைனஸ்னே போடணும். அப்புறம் இங்கே ஒரு +6 இருக்குது, இதையும் எடுத்து எழுதிக்கோங்க நம்பரோடு சேர்த்து. இப்போ -4k, 15ல் 4 சப் பண்ணோம்னா 11, இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3k, 16ல் 6 சப் பண்ணோம்னா 10, இங்கே க்ளோஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் டு 56. இப்போ இப்போ மைனஸால் இது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க. -3k, ஏன்னா மைனஸால் மல்டிபிள் பண்ணுறீங்க. இங்கே மைனஸ் என்ன? +10. புரியுதுங்களா? அப்புறம் ஈக்குவல் டு 56. இப்போ கேவோட சப் பண்ணுங்கள், நம்பரோட பாருங்கள். இப்போ இதுவும் மைனஸு, ஸோ இதுவும் கேவோட வேல்யூ, இதுவும் மைனஸ், ஸோ ரெண்டுமே மைனஸ்ன்றதுனால ஆட் பண்ணி -n போடுங்க. இப்போ இது நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். இது 21 வருது. இப்போ சிங்கிள் டிஜிட்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ கேவை மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த நம்பரை ஈக்குவலுக்கு அப்புறம் கொண்டு போங்க. அப்போ +21 வந்து ஈக்குவலுக்கு அப்புறம் -21 ஆகும். 56ல் 21 சப் பண்ணிங்கன்னா 35. இப்போ -7k, கே அப்படியே இருக்கட்டும். இப்போ 7, இது மல்டிப்பிளில் இருக்குது. கேக்கும் 7க்கும் நடுவில் எந்த ஒரு சைனும் இல்லை, ஸோ இது 7ஓட சைன், இது மைனஸ். ஸோ இந்த -7 ஈக்குவலுக்கு அப்புறம் டிவைட் ஆகும். புரியுதுங்களா? அப்போ இந்த மைனஸ் எப்போதுமே டினாமினேட்டரில் வரக்கூடாது, எடுத்து மேலே போட்டுக்கோங்க. அப்புறம் 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ கேவோட வேல்யூ 7 5s are 35. அப்போ கேவோட வேல்யூ -5 வந்துருச்சு. இப்போ புரியுதுங்களாம்மா? இது இம்பார்ட்டன்ட் சம் உங்களுக்கு. Tenth student, அடுத்தது எக்ஸாம்பிள் 7.10மா. இஃப் த பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரிக்கல், ஒரு சாலிடு, அதோட உங்களுக்கு பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஒரு ஹெமிஸ்பியரிக்கலோட சாலிடு, ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறாங்க. ஒரு ஹெமிஸ்பியர் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு இப்படி இருக்கும். இதோட ஏரியா கொடுத்துட்றாங்க 1386 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துட்றாங்க. இங்கே சொல்யூஷன் போடுங்களாமா. இப்போ உங்களுக்கு இதில் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிறோம்ல, இதோட இப்போ ரேடியஸ் வேணும். ஸோ ஆர்பி வந்து ரேடியஸ், ஆறுன்றது ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். இதெல்லாம் கொஞ்சம் எழுதினீங்கன்னா கொஞ்சம் லுக் வைஸாக நல்லாயிருக்கும், ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். இப்போ பேஸ் ஏரியா அவங்க கொடுத்துட்றாங்க. பேஸ் ஏரியா எவ்வளோ உங்களுக்கு? இப்போ 1386. இப்போ பேஸ் ஏரியா எப்போதுமே உங்களுக்கு பேஸுனால πr² தான். ஸோ 1386ன்னு இதை எடுத்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர். டிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர்னால் உங்களுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதுக்கு 3/r² ஸ்கொயர் மீட்டர் போட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுங்க. என்னென்னா 3/r² தான் ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இங்கே 3 போட்டுக்கோங்க. ஏற்கனவே பேஸ் ஏரியான்னு உங்களுக்கு ஃபார்முலா நோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு πr², அதோட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ அந்த πr²க்கு ஃபுல்லாக நம்ம இந்த வேல்யூவை கொடுத்த வேல்யூவை எழுதிக்கோங்க 1386ன்னு. ஸோ இதால் மல்டிபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு 4158 உங்களுக்கு மீட்டர் ஸ்கொயர்டுமா. இப்போ 1386 பாருங்கள். 1386 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 3 6 என்ன? உங்களுக்கு 18, பேலன்ஸ் 1. 8 3s are 24, 25, பேலன்ஸ் 2. 3 3s are 9, 9 + 2 வந்து 11, பேலன்ஸு 11க்கு 1, 1 3 is 3, பேலன்ஸு 4. இப்போ புரியுதுங்களா? இதுதான் 4158 இதோட வேல்யூ. அடுத்தது எக்ஸாம்பிள் உங்களுக்கு 7.8மா. இது எக்ஸாம்பிள். இல்லை ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் எ ஸ்பியர். நம்ம வந்து ஒரு ஸ்பியரோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா அதோட சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்றாங்க 154 மீட்டர் ஸ்கொயர்டு. ஒரு சர்ஃபேஸ் ஏரியா 154 மீட்டர் ஸ்கொயர்டால் இருந்தால் உங்களுக்கு ஸ்பியரோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் போடலாமா? இப்போ இதுலேயும் லெட் ஆர் பி த ரேடியஸ்ன்னு போடுங்க. பி த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர்.
ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர். புரியுதுங்களா? எழுதுனதுக்கப்புறம் இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியர் இதோட வேல்யூ 154 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஏரியா வந்து ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா என்னது 4/r². புரியுதுங்களா? இப்போ இதோடது 154. இப்போ 4 இன்ட்டு பையோட வழி 22/7, ஆரோட வழி தெரியாது, அதனால் r² எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 154. நம்மளுக்கு r² தானே வேல்யூ வேணும். ஸோ r² வச்சுட்டு 154 போடுங்க. இந்த மேலே இருக்கிற 422 ஈக்குவலுக்கு அப்புறம் அப்படியே பையில் வந்துடும். 22 × 4 வந்து இங்கே நியூமரேட்டராக இருக்கிறது, ஈக்குவலுக்கு அப்புறம் அப்படியே டினாமினேட்டர். இப்போ இங்கே இந்த 7 கிராஸாக 154 கிட்ட கொண்டு போங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 211. இப்போ 11ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 11 சார் எவ்வளோ 22. இதே 11ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 111 இஸ் 11. பேலன்ஸ் 15ல் 11 சப் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 4. திரும்பி 4 11 சார் என்ன இருக்கும் 44 இருக்கும். புரியுதுங்களா? இதையும் 11ஆல் கேன்சல் பண்ணுங்கள், இதையும் 11ஆல் கேன்சல் பண்ணுங்கள். திரும்பி இதை 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 2s are 4, 7 2s are 14. அப்போ r² வந்து உங்களுக்கு 7/2 × 7/2. புரியுதுங்களா? இதில் இந்த 7/2 உங்களுக்கு 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ r 7/2 ஸ்கொயர்டுன்னு போடுங்க. அப்போ தான் r கிட்ட இருக்கிற ஸ்கொயர்டும் 7/2 கிட்ட இருக்கிற இல்லைன்னா கரெக்டு தாம்மா. r². இப்போ 7/2 ஹோல் ஸ்கொயர்டுன்னு போடுங்க. ஸ்கொயர்டு √10 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ ஆரோட வேல்யூ 7/2 மட்டும் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்க டயாமீட்டர் கேட்டிருக்கறனால கேன்சல் பண்ண வேணாம். இப்போ டயாமீட்டர் உங்களுக்கு என்ன ஃபார்முலா? டயாமீட்டருக்கு 2r. அப்போ 2 ஆரோட வேல்யூ 7/2. இப்போ 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 7 மீட்டர் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்லடா மீட்ரு. ஓகேங்களா?